ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி எபிசோட்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எஸ்பெஷலி வீக்கா சீன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது தான் இன்றைக்கி ஃபுல்லாக கொண்டு வர போகிறாங்க. யாராவது சீன்ஸை கொண்டு வருவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு தாட், ஒரு பயம் இருந்துச்சு. அதே மாதிரி என்னோட வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவர் கேங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து மாமாவோட மண்டையை கழுவு நல்லா கழுவிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாமாவுக்கு சொந்த புத்தியே இருக்க மாட்டேது. இவங்க என்ன சொன்னாலும் நம்பிட்டு இருக்காரு. ஸோ இதில் ஏதாச்சும் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் காவிரியை எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணி மாமா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் எதுவும் அப்படி யோசிச்சு உட்காந்துக்கிறத அவர் எதுவுமே ரிப்ளை பண்ணல. அவர்கிட்ட வாயில் எதுவுமே வரல. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த பையனை பார்க்க நல்ல ஒரு மாதிரி தானே இருக்காரு. ஸோ அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பியாக தான் இருக்குது. அவர் பக்கம் எல்லாமே நியாயமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? நான் வெளியில் கூட்டிகிட்டே போயிடுறேன் ஊருக்கு. என் சொந்தக்காரத்துலேயே ஒரு பையன் இருக்கான், அவனை வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா இவ்வளோ நல்லவராக பேசிகிட்டு இருக்காரு. இருந்தாலும் நாங்கள் மண்டையை கழுவோன்னு சொல்லி கழுவிட்டே உட்காந்துருந்தாங்க. ஓகே, அது பக்கம் கழுவிட்டே இருக்கட்டும், நீங்கள் என்ன கழுவினாலும் அங்கே வந்து ஒன்றும் ஆகாது, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காரில் போகும்போது அந்த பேசிட்டு போனது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கார் சீன்ஸ் பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த காரில் போன சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸில் என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பேரும் வந்து அவங்கள அவ்வளோ சந்தோஷமாக வரவைத்தாங்க. அவங்க மூஞ்சிலையுமே அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நம்மள மாதிரியே அவங்களும் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கட்டி பிடிச்சிட்டு நான் ராஜா, அவங்க ராணி, குட்டி இளவரசனா குட்டி இளவரசி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தனியாக பேசிப்பாங்க இல்லையா. எங்களுக்கு குட்டி இளவரசனும் வேணும், குட்டி இளவரசியும் வேணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு. அதுவுமே அங்கே பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அது நடக்கலை. அவங்க இவங்க ஏதாச்சும் லைட்டாக ரொமான்ஸ் பண்ண போனால் குறுக்க ஏதாவது ஒரு கௌஷிக் வந்துடுறான். ஒரு டைம் வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா மாமி வந்தாங்க, இன்னொரு டைம் நேற்றுக்கு யாரோ வந்தாங்க, ஸோ நர்ஸ் வந்தாங்க, இன்றைக்கி அவங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. டே எங்கள் வீக்காக நிம்மதியாகவே இருக்க விட மாட்டிங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட்ஸு. பட் இருந்தாலும் அவங்க போயிட்டு காவேரி கிட்ட பேசினது, ஸோ நீ எப்படி என்கிட்ட எப்படி சொல்லணும்னு நினச்சேன், இப்போ சொல்லுன்னு சொல்லி காவேரி கிட்ட அவ்வளோ ரொமான்ஸாக பேசுகிறாரு. பட் காவேரி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்னுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுதான் அவருமே சொல்கிறார். ஓப்பனாகவே கேட்டார், நீ ஏன் என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற, நீ ஃப்ரீயாக இரு, குழந்தைக்காக என் கீழே முட்டி போட்டு முத்தம் கொடுத்தது, ஸோ நீ ஏன் என்கிட்ட சொல்ல காவேரி அப்படின்னு சொன்னது எல்லாமே நம்ம விஜய் காவேரி டைலாக்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா டைலாக்ஸுமே காரில் போகும்போது நம்ம காவேரியுமே அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீல் பண்ண. நான் சொல்லியிருந்தாலே ஆல்ரெடி ஏக்கம் இருந்துச்சு காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏக்கம் எல்லாத்தையுமே விஜய் கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ நான் இருக்கேன்டி, நான் உனக்கு தலைமையில் வச்சு தாங்குவேன், நீ ஏன் நீ கவலைப்படுற, ஸோ நீன்னா நம்ம குழந்தை நம்ம இங்கேயே இருந்துருவோமா அப்படின்னு சொன்னால் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் அங்கேருந்து எங்களுக்கும் ஹாப்பி தான், ஆனால் இருக்க விட மாட்டாங்களே. சரி ஓகே, எனக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். அதோட அந்த 3 பேர் மட்டும் காமிக்காம தான் நல்லா இருந்திருக்கும். பட் நம்ம ப்ரொமோவில் பார்த்த சீன்ஸுமே வந்து வந்துடுச்சு. அதோட என் பண்ணிட்டாங்க, எப்படியும் சமாளிச்சு நம்ம விஜய். ஸோ நல்லா இருக்குது. நாளைக்கு எபிசோட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றுக்கு ஒரு ப்ரிவியூ பார்த்தோம் இல்லையா, அது டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ மொத்தம் இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியை தவிர, திங்கக்கிழமையை தவிர இந்த வாரம் ஃபுல்லாக 4 நாட்களும் வீக்காவோட சீன்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி சீன்ஸ் வந்து கொண்டு வச்சுருக்காங்க. பட் இதில் டிஆர்பி எப்படி வரப்போகுது 7:30க்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம அதிலையுமே ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன டிஆர்பி வரும்னு சொல்லி. பட் நம்ம ஆசைப்பட்டு பண்ண தான் ட்ராக் கொடுத்துருக்காங்க, அதனால் நல்ல டிஆர்பி வரும் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ அவங்க நம்ம பிடிச்ச மாதிரி கொடுத்தாலும் பிடிக்காத மாதிரி கொடுத்தாலும் இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இங்கே இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன தோணுச்சு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.